வணக்கம் தமிழா. டிஎன்பிசிலேருந்து முக்கியமான நம்ம எதிர்பார்த்து கொண்டு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் யார் யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்கு நீங்கள் போக போகிறீங்க. இந்த கவுன்சிலிங் டேட் என்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அதாவது ஜனவரி 22ல இருந்து மார்ச் 12 வரைக்கும் நடைபெறுகிறது. எக்ஸப்ட் ஹாலிடேஸ் தவிர. ஓகேவா? கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே இந்த கவுன்சிலிங் போக போகுது. ஸோ அனைத்து போஸ்ட்டுக்குமே தான் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அனைத்துக்குமே இங்கே வந்து கவுன்சிலிங் பண்ண இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுடைய நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் இதில் வந்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களோட போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய நம்பர் எந்த போஸ்ட் கீழே வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அதே மாதிரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து நடக்க போகுது. ஸோ ஜனவரி 22ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய நம்பர் எந்த போஸ்ட் கீழே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னு தெரியும். இதுக்கான பிடிஎஃப் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த பிடிஎஃப் லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நம்பரை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சர்ச்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதில் போய் ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் அடிக்கிறேன். 0106003095. ஓகேங்களா? இப்போ இங்கே ஏதோ நம்பர் இருந்தால் மட்டும் தான் காட்டும். இப்போ நீங்கள் நம்பர் அடிக்கிறீங்க, உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடாகி காட்டும், இல்லை எல்லோ கலரில் காட்டும், ஏதோ ஒன்று காட்டும். சப்போஸ் உங்கள் நம்பர் எதுவுமே இல்லைன்னா இங்கே எதுவுமே வராது. ஓகே, ரிசல்ட் எதுவுமே உங்களுக்கு வராது, 0 வந்து அப்படி இருக்கும். அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் உங்களை கூப்பிடலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி உங்களை கூப்பிடாம கூட இருக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட் அது மாதிரி கூட உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்தவங்க கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்தந்த கவுன்சிலிங் டேட்டில் போய் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கான போஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக எடுங்க. ஸோ இதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு பார்த்தா இந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கவுன்சிலிங் லிஸ்ட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களும் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 4 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், அதாவது டிவைஸ்டு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக ஒரு 41 வேகன்சி கூடுதலாக இதில் கிடைக்க போகுது. இது வந்து டிசம்பர் 30 வந்திருக்கக்கூடிய நோட்டீஸ் தான் இது. இப்போ தான் அப்டேட் பண்ணுறாங்க டிஎன்பிசி தரப்புல இருந்தே. ஸோ உங்களுக்கு கீழே டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9491 வேகன்சி தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வேகன்சி கூட்டினதுக்கப்புறம் 41 வேகன்சி கூட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 9532 வேகன்சியாக உங்களுக்கு அதிகரிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 41 வேகன்சி வந்து இதன் மூலமாக கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 6244, அடுத்து 480 கூட்டினாங்க, அடுத்து 2208, அடுத்து 559, இப்போ கடைசியாக 41, மொத்தம் 9532 வேகன்சி அப்படின்ற விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 41 வேகன்சி மூலம் இது மூலமாக சில பேருக்கு வேலைகள் கிடைக்கும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.